வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 3ல எபிசோட் நம்பர் 7 தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம ரீனா வந்து அவங்களே வந்து ஓனா வந்து ஒரு கேஸ் பார்க்குறாங்க, சஞ்சனாவோட கேஸு. அதுக்கு அவங்க சீஃப் டாக்டரோட ஒப்புதல் இல்லாமல் வந்து சமாளிக்கிறாப்புல, எப்படியாவது அதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீனாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல, அது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மானசா அவங்க கூப்பிட்டு திட்டுறாங்க யாரை, அந்த மொத்த இன்டென்ஸையும் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு வார்னிங் லெட்டர் மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சீஃப் டாக்டர் வந்து வர முடியாமல் ரொம்ப தவிக்கிறாப்புல. ஒரு வழியாக வந்து இங்கே நம்ம ரீனாவும் கதிரும் சேர்ந்து வந்து அந்த சஞ்சனாவுக்கு நல்லபடியாக வந்து குழந்தைய வந்து எடுத்து கொடுத்துறாப்புல. இப்போயாவது என் மேலே நம்பிக்கை வருதா அப்படின்னு வந்து அந்த சீஃப் டாக்டர்கிட்ட கேட்குறாப்புல. உன் மேலெலாம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் உனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்பல. இந்த பக்கம் நம்ம ராகவும் அமலாவும் உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் ரூடாக இருப்பீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல இவ்வளவு ஒரு நல்ல ஆளாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாப்புல. நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மாடியில் அணுவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல. அணுவும் காயப்போட வர்றாங்க. எப்பயுமே இங்கே தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வெளில போகலாமா அப்படின்னு கேட்க, எதுக்கு வீட்டிலே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அணு சொல்கிறாப்புல. நான் டின்னர் சமைச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. நம்ம வழிகிறாப்புல யார் விஜய். இதை வந்து நம்ம ரீனாவும் பார்த்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மானசா வந்து எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் கொடுக்க சொல்லி சரண்யா மேடத்துக்கு வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வார்னிங் லெட்டரு அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுவோமா அப்படின்ட்டு ராக்கி கேட்க, இது ட்ரிங்க்ஸ் அடிக்க போவோம், பார்ட்டிக்கு போவோம் அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு நான் அர்ஜுனை காட்டுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் மார்க்கு, ஆனால் இங்கிட்டு நம்ம மதுவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மார்க்கு, அதை வந்து காட்டுறாப்புல. அவங்களும் பார்ட்டிக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இங்கிட்டு ரதி மேலே ஒரே குற்றச்சாட்டு, இது யார், திவி தாங்க, எல்லாம் ஒன்றால் தான், நீ ரீனாவுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில்.